சர்வசக்திக்கும் என் வணக்கம். கார ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். இந்த வீடியோ நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண் ஜோதிடம். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கும் தனித்தனி எண்களில் கொடுக்கப்பட்டு அவைகளை வார்த்தை அடிப்படையில் நான் உறுதி செய்து சொல்லி கொண்டு வருகின்றேன். ஆனால் ஜாதகப்படம் என்பது வார்த்தை அடிப்பில் தான். ஆனால் ஜாதகத்துக்கு ஒவ்வொரு சாணத்து அடிப்படையில் சொல்லப்பட்டு வருகின்ற ஜோதிடத்தை இந்த தமிழ் எண் ஜோதிடம் மூலமாக சொல்லி கொண்டு வருகின்றேன். இதை அனைவரும் பார்த்து நீங்கள் ஷேர் பண்ணாட்டாலும் எனக்கு லைக் சப்ரைஸ் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. ஷேர் பண்ண தேவையில்லை நீங்கள், ஆனால் ஷேர் பண்ணாவிட்டாலும் எனக்கு கமெண்ட் லைக்கு சப்ரைஸ் கொடுங்க. காதலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிடம் 8, 7, 1 இதெல்லாம் கூட்டாக்க 16. அதோடைய விதி என்பது 7. இதான் காதல். 7ஆம் இடம் தான் காதல். 7ஆம் இடம் தான் திருமண ஸ்தானம். அதனால தான் 7ஆம் இடத்தை ஒரு திருமண ஸ்தானமாக வைத்தார்கள். ஆனால் காதல் என்று சொல்லினால் 7ஆம் இடம் வருகிறது. இந்த 7ஆம் இடம் தான் காதலித்தாலும் அந்த திருமணம் தான். எல்லோரும் சேர்ந்து செய்தாலும் அந்த 7ஆம் இடம் தான். அதனால் காதல் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7. அதுதான் சாணத்து அடிப்படையில் கடத்தர சாணம் 7 என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக நிலா. நிலாவுக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்கணிதம் 9, 2 இதெல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ நிலா என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 2. அது நிலாங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானத்தில் நிலவுகள் வருவதனால அதனால் அது ரொம்ப கூலிங்கானது, ரொம்ப குளிர்ச்சியானது. அதாவது இரவு நேரத்தில் நமக்கு ஒரு நில ஒளிங்கிறது ரொம்ப அழகாக தெரிய வருது. நிலா வச்சு தான் கவிதைகள் எழுதப்பட்டு வருகிறார்கள். அதனால் அந்த நிலா என்ற சொல்லுக்கு விதியின் 2. அடுத்து நிலவு. நிலா தான் நிலவு தான் நிலா. அப்போ நிலவு என்ற ஒரு வார்த்தைக்கு 9, 4, 7 இந்த வார்த்தைக்கு விதியின் 2. 9, 4, 7 இதெல்லாம் கூட்டாக 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ நிலவு என்றால் நிகழும் என்ற ஒரு வார்த்தை. நிலவு என்ற தொடக்கம் என்று தொடர்கிறது என்ற ஒரு வார்த்தை. அது நிலவுன்னு வச்சுக்கலாம், நிலாவுன்னு வச்சுக்கலாம், நிலவு என்று வைத்து கொள்ளலாம். அதனால் நிலவு என்ற ஒரு வார்த்தையெல்லாம் 2ஆம் இடத்தில் வருகிறது. அதனால் நிலவு என்ற ஒரு வார்த்தை 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் வருகிறது. ஒரு செழிப்பானது. அதனால் நிகழ்வு. அடுத்தான நிகழ்வுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 9, 1, 5, 7 எல்லாம் கூட்டினாக்கா 20. அதோடைய விதி என்பது 2. அப்போ நிகழ்வு என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 2. நிகழ்வு என்பது 2ஆம் இடம். ஒரு நிகழ்வு நிகழ்ந்துக்கிட்டு இருக்குல்லையே, நடந்துக்கிட்டு இருக்குல்லையே, அது நிகழ்வு என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 2. அடுத்ததாக நிகழும் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய 9, 1, 8, 7 இதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ நிகழும் என்ற வார்த்தை 7ஆம் இடம். இப்போது நிகழும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 7 7ஆம் இடத்து சொற்களில் வருகிறது நிகழும். அடுத்த நிகழ்ச்சிக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கிறது 9, 1, 3, 9, 4 எல்லாம் கூட்டாக 26. அதோடைய விதி எண்கிறது 8. நிகழ்ச்சிங்கிறது 8ஆம் இடம். ஒரு சுபகாரி செய்கிறோம் அப்படின்னால 8ஆம் இடம் சுபக்கிரகம்னா நிகழ்ச்சி. ஏதாவது நல்ல நிகழ்ச்சிகளை செய்யலாம். காதணி விழா, காதுண விழா, ஏதாவது பல சடங்குகளாக செய்யலாம். அந்த நிகழ்ச்சிங்கிறது 8ஆம் இடம். சுபகாரியங்கள் அத்தனையுமே வருகிறது. சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே நிகழ்ச்சி 8ஆம் இடம். அதான் நிகழ்ச்சி 8ஆம் இடம். அடுத்தது நெறிக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய 2, 9 எல்லாம் கூட்டாக 11. அதோடைய விதி என்பது 2. அப்போ நெறி என்ற ஒரு வார்த்தைக்கு விதி எண் 2. அப்போ 2ஆம் இடத்தில் நெறி வருகிறது. நெறி என்றால் தெய்வத்துடைய அனுகூலம் எல்லாமே நம்ம மண்டையில் நெறியாக தோன்ற வேண்டும். ஆனால் அதான் நெறி என்பது ஒரு மூளையை தான் குறிக்கும். அதனால் காலம் அறிந்து செயல்பட ஜோதி நூலை நெறியை துணைகின்றான்.
அப்போ ஒவ்வொரு மனிதர்கள் வந்து செய்யக்கூடியது அத்தனையுமே அது நெறியாக உண்டு. நெறியானால் தான் வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து வாழ்க்கை மலரும். அவருக்கு செய்ய வேண்டியது அத்தனையுமே நெறியாக மாறி மூளையில் வந்து சந்தித்து நமக்கு பல எண்ணத்தில் ஏற்படுத்தக்கூடியதான் நெறி. அதான் நெறி வந்து 2ஆம் இடம். அது எப்போதுமே 2ஆம் இடத்தில் அது நெறி வருவதனால் நம்ம காரியம் எடுத்த காரியம் அத்தனையும் வெற்றியாகும். அடுத்தது நட்பு. நட்புக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்கள் 8, 2, 7, 2 இதெல்லாம் கூட்டாக 12. அவருடைய விதி என்பது 3. அப்போ நட்பு 3ஆம் இடம். 3ஆம் இடம் வந்து நல்ல சுபக்கரைகள் நட்பான கரைகள் இருந்துட்டால் அவர்களுக்கு வந்து நட்புகள் அதிகமாக தோன்றும், நண்பர்கள் அதிகமாக தோன்றுவார்கள். அதான் நட்பு. அடுத்தது தான் நடப்பு. நடப்புக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்கள் 8, 5, 6, 2 எல்லாம் கூட்டம் 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ நடப்புக்கு வந்து விதியின் 3. நட்பு 3, நடப்பு 3. என்ன நடப்பு என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை நடப்பு. நடப்பு என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்ததான் நடக்கும். ஒருத்தர் வந்து சொல்கிறாரு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் அந்த வார்த்தை நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு உபதேச வார்த்தை போல் வருகிறது. ஆனால் நடக்கும் என்ற வார்த்தைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு எண்ணிக்கை 8, 5, 7, 3, 7 எல்லாம் கூட்டா 30. அதோடைய விதியின் குரு 3. அப்போ நடக்கும் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அடுத்தது அந்த நகைக்கு வந்து 2 எழுத்து. 9, 5 எல்லாம் கூட்டா 13. அதோடைய விதி என்பது 9, 5, 14. அதோடைய விதி என்பது 14. அதோடைய விதி என்பது 5. 9, 5, 14. அதோடைய விதி என்பது 4. அப்போ நகை வந்து 4ஆம் இடம். 5ஆம் இடம். நகை 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் தான் நகை வருகிறது. தங்கமும் அந்த இடத்துல தான் வருகிறது. அதாவது நகை 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடம் நல்ல நட்புக்கிரக சுபக்கிரகங்கள் ஆட்சி உச்சம் அவர்களோட நல்ல சுபக்கிரக ஆட்சி கிரகங்கள்லாம் சம்மந்தப்பட்டு விட்டால் அவர்களுக்கு வந்து ஆபரணத்துக்கு பஞ்சமில்லை. அதான் நகைக்கு வந்து விதியின் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தில் தான் ஒரு மனிதன் 5ஆம் இடம் செல்வாக்காக இருந்து விட்டால் அவர்களுக்கு வந்து நகை ஆபரணத்துக்கு சேர்ந்து வரும். அடுத்த நாட்டியத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 2, 6, 2, 7 எல்லாம் கூட்டம் 23. அதோடைய விதி என்பது 5. நாட்டியம் என்று சொல்லுக்கு 5ஆம் இடம். நாட்டியம் பரதநாட்டியம் வச்சுக்கலாம். மற்ற ஆடுறது அத்தனை விஷயம் அனைத்திலேயுமே நாட்டியம். நாட்டியத்துக்கு போகிறாங்க அப்படின்னு போகிறாங்களா, அதுதான் அந்த நாட்டியம் 5ஆம் இடம். 5ஆம் இடத்தினுடைய பலன் அனுகூலங்கள் யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு வந்து நாட்டியத்திலோ ஆடல் பாடலுக்கோ அவர்களுக்கு பஞ்சங்கள் இருக்காது. அவர்களுக்கு வந்து நல்ல அழைப்புகள் தோன்றும். அதான் நாட்டியத்தினுடைய விதியின் 5. அடுத்த நாடகத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 6, 5, 1, 7 எல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி என்பது 1. நாடகம் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1. 1ஆம் இடம் தான் நாடகத்தை அரங்கேற்றக்கூடியது. நாடகத்தினுடைய தொடக்கமே 1ஆம் இடம் தான். அடுத்ததான் நான் என்ற ஒரு வார்த்தைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிலும் 6, 6 எல்லாம் கூட்டாக 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ நான் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. நான் என்று நான் சொன்னால் சில ஏரியாவில் வந்து வருத்தப்படுவாங்க. உங்கள் ஊரில் இப்படி தான் பேசுவாங்களா, அந்த நாட்டு புத்தின்னு சொல்லுவாங்க. நான் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஆனால் சில ஏரியாவில் அது வந்து அந்த வார்த்தையை வந்து கொச்ச வார்த்தையாக எடுப்பார்கள். அது மதிப்பிட்ட வார்த்தை என்று சொல்வார்கள். ஆனால் நான் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. நாங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 6, 8, 1, 4 எல்லாம் கூட்டாக 19. அதனுடைய விதி என்பது 1. அப்போ நாங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். நாங்கள் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 1ஆம் இடம். நான் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3ஆம் இடம். அடுத்த நடைக்கு வந்து 2 எழுத்து. 6, 9 எல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. இப்போ நடை 6ஆம் இடம். 6ஆம் இடம் தான் நடையை கொடுக்குறது. ஏன்னா அந்த 6ஆம் இடம் தான் நம்மளை வந்து உயர்த்தி வைக்கிறதும் தாழ்த்தி வைக்கிறதும். அதனால் வந்து 6ஆம் இடம் கலந்து விட்டால் அவர்கள் நடக்க முடியாது. 6ஆம் இடம் வந்து நல்ல திருப்திகரமாக இருந்து விட்டால் அவர்கள் எவ்வளோ தூரம் தான் நடப்பாங்க. அதான் நடையோட விதியின் 6. அது விரைவு சாட்டில் வருகிறது. அடுத்து அதான் விடைக்கு வந்து 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்குரிய எண்ணிடம் 6, 9 எல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ விடை 6ஆம் இடம். விடை என்பதெல்லாம் 6ஆம் இடத்தில் தான் வரும். ஏன்னா அந்த 6ஆம் இடம் தான் மனிதனை வந்து உயர்த்தி வைக்கிறது, தாழ்த்தி வைக்கிறது, தோல்வியாக்குறது,
பாஸ் ஆக்குறது எல்லாமே அதான். அந்த விடை என்பது 6ஆம் இடம். அடுத்தது வினா. வினாவுக்கு 2 எழுத்து, 2 எழுத்துக்குரிய எண்கள் 6 7 எல்லாம் கூட்டாக 13. வினாவுக்கு வந்து 13. அதோடைய விதி என்பது 4. அப்போது வினாவுக்கு வந்து 4, விதி என்கிறது 4. அடுத்தது விடுதலைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 6 7 7 8 எல்லாம் கூட்ட 28. அதோடைய விதி என்கிறது 1. அப்போ விடுதலை 1ஆம் இடம். ஒரு மனிதன் ஜெயிலுக்கு போனால் விடுதலை. வாழ்க்கையிலையும் விடுதலை பெற்று வர வேண்டாம், அதான் விடுதலை 1ஆம் இடம். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வாக்கு அடிப்படையிலே கணிக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது. நான் உருவாக்கப்பட்ட என்கிறம் வாக்கு அடிப்படையில் செயல்பட்டு வருகின்ற காரணத்தினால் அனைவரும் நம்ம தமிழ் மக்களே என்னுடைய வீடியோக்களை பார்ப்பவர்கள் அனைவருமே எனக்கு வந்து ஷேர் பண்ணாட்டாலும் எனக்கு லைக்கு சப்ரைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டும் பண்ணாவிட்டாலும் லைக்கு சப்ரைஸ் கொடுங்க. இந்த என் தமிழ் வளர்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கும்படி நான் பணியும்படி கேட்டுக்கொள்கிறேன். திருஞான சம்பந்த ஜோதிடர், அரியலூர் மாவட்டம், ஆரோக்கிய ஜோதிடம். நன்றி, வணக்கம்.